ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? ஓரளவுக்கு எழுத முடிஞ்சுச்சா? ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே கண்டென்ட் எழுத முடிஞ்சில்ல? ஓகே, நான் என்ன கரெக்ஷன் பண்ணல, நான் தேர்ஸ்டே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். தேர்ஸ்டே வாங்கிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து சாட்டர்டே எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. சாட்டர்டே ரிசர்ச் இருக்கா? இல்லை ஃப்ரைடே தானே ரிசர்ச். ஆஃப்டர்நூன் எழுதிக்கலாம்ல. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரூத் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த எஸ்ஸே எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் மீன் பை ட்ரூத்துன்னு சொல்லி இன்ட்ரோவில் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எழுதிட்டு அது கூடவே ட்ரூத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரூத்னா என்னங்கிறத இன்ட்ரோவில் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எழுதிட்டு செகண்ட் பேர் ஆஃப் தி இன்ட்ரோவில் ட்ரூத்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன மாதிரி கொண்டு போவோம்? லாஸ்ட் டைமே நான் சொன்னேன்ல எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரூத்க்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இன் த சென்ஸ் இங்கே வந்து ஃபிலாசபர்ஸை கொண்டு வரோம். யார் யாரெல்லாம் ட்ரூத் பற்றி பேசியிருக்காங்கன்னு. ஸோ யார் யாரெல்லாம் பேசியிருக்கா ஃபிலாசபியில் ட்ரூத் பற்றி? வேறு வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், சாக்ரட்டிஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு தான் வந்து வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் ட்ரூத். ஸோ என்னென்ன வேல்யூஸ்லாம் ட்ரூத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு தேர்டு வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ இது எப்படிலாம் பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் லைஃப்க்கு ட்ரூத் எப்படிலாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் லைஃப் அண்ட் சோசியல் லைஃப். ஸோ பப்ளிக் லைஃபுக்கு ட்ரூத் எந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்? பப்ளிக்னா கவர்மெண்ட்டுக்கு ட்ரூத் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், டீட்டெயில்டாக பார்ப்போம். ட்ரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி ஹெல்ப் ஆகுமா? ப்ரைவேட் லைஃப்க்கு ஹானஸ்டி அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் அந்த மாதிரி இதாகுமா? சோஷியல் லைஃப்க்கு ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து difficulties in attaining truth. ஸோ ட்ரூத் அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? அடுத்து வந்து சேலஞ்சஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஃப்ரம் டீப் ஃபேக்கில் ஆரம்பித்து மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆஃப் ட்ரூத் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வே ஃபார்வர்ட், அட் லாஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எஸ்ஸே வந்து இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோவில் லைட்டாக கேஸ் ஸ்டடி மாரி ஒரு கோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாட் இஸ் மீன் பை ட்ரூத்னு சொல்லி முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ், அதாவது ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ட்ரூத். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் ட்ரூத். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரூத் வித் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் சோசியல் லைஃப். அடுத்து டிஃபிகல்ட்டிஸ் இன் அட்டைனிங் ட்ரூத். நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் ஆஃப் ட்ரூத். அடுத்து வே ஃபார்வர்ட் அண்ட் கன்க்ளூஷன். இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் உங்களோட எஸ்ஸே வந்து ஸ்ட்ரக்சரைஸாக இருக்கணும். ஓகேவா? எழுதிட்டிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் மீன் பை ட்ரூத். ஸோ எப்படி எஸ்ஸே இன்ட்ரோ ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். டெஃபினிஷன் வந்து செகண்ட் பேராவில் கொடுக்கணும். ஃபஸ்ட் பேராவில் எய்தர் கோட்ஸ் கொடுக்கலாமா? ஸோ ட்ரூத்துக்கு வந்து என்ன கோட்ஸ் கொடுக்கலாம்? யாரை வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டடி மாதிரி ஆரம்பிக்கலாம் ட்ரூத்துக்கு? என்ன கேஸ் ஸ்டடி ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு? சத்யாகிரகா ஆர் காந்தியோட லைஃப் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். காந்தியோட பயோகிராஃபி பேர் என்னது? நாலு பேருமே காந்தியோட பயோகிராஃபி பேர் என்னது? மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்னு சொல்லியிருப்பாங்களா? ஸோ அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
காந்திஸ் பயோகிராஃபி வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார்னா நோ காட் இஸ் ஹையர் தென் ட்ரூத்னு சொல்லியிருப்பார். ஸோ ட்ரூத் தான் மிகப்பெரிய காட். ஸோ நோ காட் இஸ் ஹையர் தென் ட்ரூத். ட்ரூத்தை விட வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மை ரிலீஜியன் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூத். ஸோ ட்ரூத் தான் அவரோட ரிலீஜியன்னே சொல்லியிருப்பார். நான் வயலன்ஸ் இஸ் தி மீன்ஸ் டு அட்டைன் திஸ் ட்ரூத்னு சொல்லியிருப்பார். அடுத்து அது நமக்கு தேவையில்லை இந்த சென்டென்ஸ். மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ட்ரூத்தில் நோ காட் இஸ் ஹையர் தென் ட்ரூத், மை ரிலீஜியன் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூத்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் ட்ரூத் பற்றி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ட்ரூத் இஸ் எ டைம்லெஸ் விர்ச்சுன்னு சொல்லியிருப்பார். டைம்லெஸ் விர்ச்சுனா என்ன மீனிங்? ட்ரூத் இஸ் எ டைம்லெஸ் விர்ச்சுனா என்ன மீனிங்? ஆல் டைம் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் எனி ஹராப்பன் சிவிலைசேஷனாக இருக்கலாம், இல்லை முகல்ஸ் டைம் நடந்திருக்கலாம். எப்போவுமே ட்ரூத் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறது தான் டைம்லெஸ் விர்ச்சியூ. ஸோ அவர் வந்து ட்ரூத்துக்கான மீனிங் சொன்னது வந்து ஒன்று வந்து டைம்லெஸ் விர்ச்சியூ, நெக்ஸ்ட்டு வந்து எவால்விங், மூணாவது வந்து பேஸ் ஃபார் ஹியூமன் சிவிலைசேஷன். சப்போஸ் ட்ரூத் இல்லைனா ஹியூமன் சிவிலைசேஷனே அழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பார். ஸோ இது மூணுமே வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்தில் அவர் ட்ரூத்துக்கான சொன்ன டெஃபினிஷன்ஸ் மாதிரி டைம்லெஸ் விர்ச்சியூ, எவால்விங் அண்ட் பேஸ் ஃபார் ஹியூமன் சிவிலைசேஷன். நெக்ஸ்ட்டு transcends across boundaries and culture. Transcends across boundaries and culture என்ன மீனிங்? ஸோ ட்ரூத்துக்கு எப்படி டைம் கிடையாதோ அதேமாதிரி பவுண்ட்ரிஸும் கிடையாது, கல்ச்சரும் கிடையாது. ஈவன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் ட்ரூத் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தால் எல்லா பார்ட்டுக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதுதான் காந்தியோட ட்ரூத்தோட கான்செப்ட். ட்ரூத் இஸ் எ டைம்லெஸ் விர்ச்சியூ அண்ட் இட்ஸ் எவால்விங் அண்ட் இட்ஸ் எ பேஸ் ஃபார் ஹியூமன் சிவிலைசேஷன். இட்ஸ் transcends across boundaries and culture. ஃபஸ்ட் பேராவில் வந்து இதை தான் எழுதுறீங்க. ஃபஸ்ட் பேரா ஆர் ஃபஸ்ட் பேஜ் முடிகிற வரைக்கும் இந்த லைன்ஸ் தான் உங்களோட எஸ்ஏஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரூத்தோட ஆக்சுவல் மீனிங் என்ன? ட்ரூத்னா உங்களுக்கு என்ன மீனிங் வருது? ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ். ஸோ ரியாலிட்டிக்கும் ட்ரூத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவரோட கான்செப்டே இப்போ ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி தானே. ரியாலிட்டிக்கும் ட்ரூத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே சேம் தான் கான்செப்ட். என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ரியாலிட்டிங்கிறது எக்ஸிஸ்டாக இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுறது எல்லாமே ரியாலிட்டி. பட் ட்ரூத்துங்கிறது அதை வச்சு நம்ம ரியலைஸ் பண்ணுறது தான். ரியாலிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ட்ரூத் கேன் பி அ ரியாலிட்டி. ஆல் ட்ரூத்ஸ் ஆர் ரியாலிட்டி, பட் எல்லா ரியாலிட்டியுமே ட்ரூத்ஸ் ஆயிடாது. ஸோ நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு அந்த ரியாலிட்டி பார்க்குறது தான் ட்ரூத்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரியாலிட்டியும் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம், பட் ட்ரூத் எல்லாமே வந்து ரியாலிட்டி தான். ஓகேவா? ஸோ ட்ரூத்தோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கங்க, நான் சொல்கிறேன் டிக்டேட்டில். ட்ரூத் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப், ட்ரூத் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ்ன்னு போட்டுங்க. ட்ரூத் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப், described as a property of being occurred with facts and reality. Being occurred with facts and reality. Second வந்து second point எழுதிக்கங்க. It is typically ascribed to things that aims to represent reality and corresponds to it, such as beliefs, corresponds to reality such as beliefs and
beliefs and propositions etc. beliefs and propositions etc. ஸோ ரியாலிட்டியோட இதெல்லாம் கரஸ்பாண்ட் ஆகிருக்கும் அது எல்லாமே ட்ரூத்துன்னு சொல்கிறது தான். ப்ரொபோஷன்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் வந்து எழுதிக்கங்க. இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேட் ஆஃப் absolute nature. It is also a state of absolute nature, that which is true, regardless of what or whom does or does not perceive it across time and space. ஸோ ட்ரூத்துங்கிறது ஒரு அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர் தான். கன்ஃபார்மாக ட்ரூத்தாக தான் இருக்கும். அது சில பேருக்கு உண்மைன்னு புரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதேமாரி சில பேர் வந்து தப்புன்னு சொல்லலாம். டைம் அண்ட் ஸ்பேஸ்லேயும் ட்ரூத் வந்து அப்சல்யூட் நேச்சராக தான் இருக்கும். ஸோ அதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் மீன் பை ட்ரூத்துக்கு வந்து என்ன எழுதணும்னா, காந்தியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்தில் ஆரம்பிங்க. ஆர் எய்தர் உங்களோட ஓன் கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேரால் வந்து ட்ரூத் இஸ் அ டைம்லெஸ் விர்ச்சு, எவால்விங் அண்ட் பேஸ் ஃபார் ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் டிரான்சாக்ட்ஸ் அக்ராஸ் பவுண்டரிஸ் அண்ட் டைம்ஸ். இதை தான் வந்து சென்டென்ஸாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரூத் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டியோட சப்ளிமெண்ட் ஆகிறது, கரஸ்பாண்ட்ஸ் வித் டைம் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் அன் அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். அதை மாற்ற முடியாது. அதுதான் அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். உங்களோட அண்டர்லைன் பாயிண்ட் வந்து இதாக தான் இருக்கணும். அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர், டைம்லெஸ் விர்ச்சு, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவா செகண்டு. ஸோ எல்லாருமே எத்திக்ஸ் படிச்சிட்டிங்கல்ல? சாக்ரட்டிஸ் வந்து ட்ரூத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? ஸோ ட்ரூத் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃப்ரம் ஃபிலாசபர்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ண வெப்பன் தான் ட்ரூத். ஸோ யார் வந்து ட்ரூத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஃபிலாசபர்ஸ் எல்லாமே வேர்ல்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வெப்பன் தான் ட்ரூத். ஸோ சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருப்பார்? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத்துங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் வந்து வேர்ல்டில் நடக்கக்கூடிய திங்ஸ் ஆஸ் வெல் சயின்டிஃபிக் பிஹேவியர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வெப்பன் தான் ட்ரூத்துங்கிற ஒரு விர்ச்சியூ. ஸோ சாக்ரட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரூத் பற்றி பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? எத்திக்ஸ்லேயே வந்திருக்குமே, அது கொஸ்டின்ஸாக கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சாக்ரட்டிஸ் யார்? இஸ் எ கிரீஸ் அரிஸ்டாட்டிலோட அது ஓகே. என்ன ஃபிலாசபி பேசுவார் அவர்? எத்திக்ஸ் முடிச்சிட்டிங்களா ரிசர்ச்சில்? சரி, ஓகே. சாக்ரட்டிஸ் வந்து நோ தே செல்ஃப்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் கேட்டிருப்பாங்க. நோ தே செல்ஃப் அப்படின்னா என்ன மீனிங்? செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலோட செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதுதான் நோ தே செல்ஃப். நம்மளை பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது தான் சாக்ரட்டிஸோட ஃபிலாசபி. ஸோ எதுக்காக சொல்லியிருப்பான்னா, வேர்ல்டில் நடக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணணும். நோ தே செல்ஃப், செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் அவேர்னஸ்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ இதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து செகண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிலாசபர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் மெயினாக எஸ்பெஷலி வந்து சாக்ரட்டிஸோட நோ தே செல்ஃப்ங்கிற கான்செப்ட் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இது மெயினாக எதுக்காக படிப்போன்னா, செல்ஃப் ஹானஸ்டி. ஸோ நமக்கு நம்ம ட்ரூவாக இருந்துக்கிறது தான் செல்ஃப் ஹானஸ்டியோட கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பார். நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்.
ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு ஃபிலாசபர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். சாக்ரட்டிஸ் வந்து நோ தே செல்ஃப்ங்கிற கான்செப்ட் மூலிமா செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு ஐடென்டிஃபை தேர் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சாக்ரட்டிஸோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கலாக ஃபிலாசபி தான் வந்து ட்ரூத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சா. நெக்ஸ்ட்டு எது பேசியிருக்கோம், எந்த செக்டார் பேசியிருப்பாங்க? ஃபிலாசபி அப்புறம் யார் வந்து ட்ரூத்தை பற்றி பேசியிருப்பாங்க? ரிலீஜியன் பேசியிருப்பாங்களா? ஸோ இந்தியன் ரிலீஜன்ஸ் வந்து ஒரு பேசிக் கோட் சொல்லுவாங்கள்ல, மகாபாரதத்துலாம் சொல்லுவாங்கள்ல, உண்மை தான் வந்து எப்போவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது என்ன சொல்லுவாங்க? இந்தியா வந்து எதை நோக்கி இருக்கும்? இந்தியன் ஃபிலாசபி, ரிலீஜியஸ் ஃபிலாசபி, தர்மா. ஸோ தர்மா இஸ் தி அல்டிமேட் வெர்ச்சுன்னு சொல்லியிருப்பாங்க மகாபாரதத்தில். ஸோ தர்மாங்கிறது என்னதுங்க? தர்மாங்கிறது எத்திக்கல் வே ஆஃப் லிவிங்னா இந்த இடத்துல என்னது? ஸோ இங்கே வந்து லாலெஸ்னஸ் பற்றி பேசியிருப்பாங்க, லாஃபுல்னஸ், சாரி. ஸோ லாஃபுல்னஸ்ங்கிறது இங்கே ட்ரூத்தை தான் வந்து அங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மகாபாரதத்தில். ஸோ ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் வந்து ரிலீஜியன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலாசபர்ஸ் வந்து ட்ரூத் பற்றி பேசியிருக்காங்க, ரெண்டாவது வந்து ரிலீஜியன் வந்து ட்ரூத் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரிசன் எம்பத்திலாம் தேவையில்லை, ட்ரூத்துங்கிறது வந்து யூனிவர்சல் கான்செப்ட்னால நம்ம இப்படி தான் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சாக்ரட்டிஸோட நோ தே செல்ஃப் கான்செப்ட், செகண்ட் வந்து மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய தர்மா இஸ் தி அல்டிமேட் வெர்ச்சியூ. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து காந்தி வச்சு ஆரம்பித்து ட்ரூத்தை பற்றி சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் சாக்ரட்டிஸ் அண்ட் மகாபாரதத்தோட இந்தியன் ரிலீஜியன் கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு யார் ரிலீஜனை பற்றி ட்ரூத் பற்றி பேசியிருப்பா? நோட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலாசபர்ஸ், செகண்ட் வந்து ரிலீஜியன், அடுத்து யார் வந்து ட்ரூத் பற்றி பேசியிருப்பா? சயின்ஸ். சயின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? சயின்ஸ் எது வழியாக பேசியிருப்பாங்க ரிலீஜனை ட்ரூத்தை பற்றி? சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும், சயின்ஸுக்கு முன்னாடி அண்ட் ரிலீஜனுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும். அது என்ன ஃபேஸ்? வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்க. ஸோ ரிலீஜனுக்கு அடுத்து சயின்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸில் தான் வந்து ட்ரூத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபேஸ்? ரெவல்யூஷன் இல்லை, ரெவல்யூஷன் வந்து சயின்ஸுக்கு அப்புறம் தானே வரும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே சயின்ஸுக்கு முன்னாடி, ரிலீஜனுக்கு அப்புறம். நடுவில் டார்க் ஏஜஸ், யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கல்ல, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்குலாம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரெனாய்சான்ஸ். ஸோ அந்த ஃபேஸில் தான் வந்து ட்ரூத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து அல்டிமேட் ட்ரூத்தை நோக்கி தான் இருக்கணும். ஸோ எதையுமே ஈஸியாக நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது அதுதான். ரிலீஜியன், சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் இதெல்லாம் நம்பாமல் ட்ரூத்தை வச்சு நம்பணும்னு சொல்கிறது ரெனாய்சான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிலாசபி, நெக்ஸ்ட்டு ரிலீஜியன், தேர்டு வந்து ரெனாய்சான்ஸ், ஃபோர்த் வந்து சயின்ஸ். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள். ரெனாய்சான்ஸ்னால் என்னது? அதுதான், அதுக்கு ஃபுல் எதுக்காக ரெனாய்சான்ஸ்னு சொல்கிறாங்க அந்த பீரியடை? ரெனாய்சான்ஸோட மீனிங் என்ன? அதுதான், அந்த ரெனாய்சான்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இப்போ ட்ரூத்துக்கும் சொன்னோம்ல, ஃபேக்ட்ஸ் ஆர் ரியாலிட்டின்னு, அந்த மாதிரி ரெனாய்சான்ஸுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கள்ல, அதில் ஒரு பீரியட். அதுவும் இன்னொரு பீரியட் இருக்கும், என்லைட்மெண்ட்டு. ஸோ ரீபர்த் ஆஃப் ரேஷ்னலிசம். ரேஷ்னலிசம்னு என்னது? ஸோ நம்ம ஆல்ரெடி ரேஷ்னலிசம் பார்த்துட்டு இருந்தானே. ரேஷ்னலிசம்னு என்ன? செகண்ட் டெஸ்ட்டில் தானே ரேஷ்னலிசம் கொடுத்துருந்தோம். ரேஷ்னலிசம்னு என்னது? பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியாஸ்.
ஸோ ரேஷனலிசம்ங்கிறது பேஸ்ட் ஆன் ரீசன்ஸ், அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா இருக்கும். ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரீசன்ஸை சப்ளிமெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ரீசன்ஸ் இல்லைன்னா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ரேஷனலிசம். ஸோ அந்த ரினைசான்ஸுங்கிறது ரீபர்த் ஆஃப் ரேஷனலிசம் தான். ஸோ முன்னாடி ஏன்சியன் கிரீக் சொல்லுவாங்கல்ல, இட்டாலி ரோம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நியர்லி வந்து ஒரு 200 BCக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு ஸ்டேஜாக இருந்துச்சு. சாக்ரட்டிஸ் இருந்த பீரியட் தான் வந்து ரேஷனலிசம் பீரியடும்பாங்க. சாக்ரட்டிஸ் தானே சொல்லியிருப்பாங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த பீரியட் தான் ரேஷனலிசம் பீரியட்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மொனார்கி பீரியடில் வந்து டார்க் ஏஜஸாக போயிருப்பாங்க. திரும்பி வந்து ரீபர்த் ஆஃப் ரேஷனலிசம் அந்த பீரியட் வந்து ரினைசான்ஸ் பீரியட் தான். அதனால தான் திரும்பி ட்ரூத் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோர்த் வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு ஐன்ஸ்டீன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ராமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா கோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறத. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு ஃபிலாசபி, செகண்ட் ரிலீஜியன், தேர்டு ரினைசான்ஸ், ஃபோர்த் வந்து சயின்ஸ். நெக்ஸ்ட்டு சயின்ஸ்க்கு அடுத்து யார் ரிலீஜியன் பற்றி சரி ட்ரூத் பற்றி பேசியிருப்பா? பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காந்தி இவங்கெல்லாம் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் இப்போ வந்து யார் எந்த செக்ஷன்ஸ் வந்து ட்ரூத்துக்கு மேலே இதாக இருப்பாங்க, எந்த செக்டர் வந்து பேசியிருக்கு இப்போ ட்ரூத் வேணும்? லா. ஸோ இப்போ வந்து லா பிலீவ் பண்ணுறது ட்ரூத்து தான். லா அண்ட் ஜுடிஷியரி. ஸோ மொத்தம் இந்த ஆறுமே உங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வரணும். ஃபிலாசபியில் ஸ்டார்ட் பண்ணி ரிலீஜியன், ரெனைசான்ஸ், சயின்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் லா அண்ட் ஜுடிஷியரி. ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஸும் கூட வேணாம், லீடர்ஸ்னு வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே ட்ரூத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக ட்ரூத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங்கில் செகண்ட் பேரா ஆர் செகண்ட் பேஜில் வந்து எழுதிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரக்சர் எழுதிட்டிங்களே. தேர்டு வந்து வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் ட்ரூத். ஸோ என்னென்ன வேல்யூஸ் சொல்லலாம்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இப்படி வச்சுக்கோங்கண்ணே. ஸோ ட்ரூத்லேருந்து ஃபஸ்ட்டு டீக்கு என்ன சொல்லலாம்? ட்ரஸ்ட் வர்த்தி சொல்லலாமா? ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ ட்ரூத்னா ஃபஸ்ட்டு நம்பணும். ட்ரஸ்ட் வர்த்தினா என்ன மீன்? டோட்டலாக வந்து பிலீவ் பண்ணுறது தான் ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ அப்போ நான் வந்து ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன ஒன் லைன் சென்டென்ஸில் எழுதணும். டு பிலீவ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஆர் டு பிலீவ் சம்திங் இஸ் ட்ரூங்கிறத நம்ம நம்பணும். அப்போ தான் அது ட்ரூத் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆருக்கு இப்போ தானே சொன்னோம் ரேஷ்னல். ஸோ ரேஷ்னல்னா டு சப்ளிமெண்ட் வித் ஃபேக்ட்ஸ் ஆர் ரீசன்ஸ். ஸோ கண்டிப்பாக அது எக்ஸிஸ்ட் ஆகினதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து செகண்ட் வேல்யூவாக கோட் பண்ணிக்கிறீங்க, ரேஷ்னல். தேர்டு யூக்கு ஸோ ட்ரூத் இஸ் யூனிவர்சல். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரூத் இஸ் எ யூனிவர்சல் ஆஸ் வெல் அஸ் டைம்லெஸ் வெர்ச்சுன்னு சொன்னோமா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டி. ஸோ ட்ரூத் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது ஆர் யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்கிறாங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ வேணும். நெக்ஸ்ட்டு ஹெச்சுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் என்னது? ஹானஸ்டி. ஓகேவா? இது இல்லாமல் என்ன வேல்யூ சப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஸோ எல்லா வேல்யூஸுமே எப்போவுமே எத்திக்ஸில் நீங்கள் எல்லா வேல்யூஸுமே ஒரு டெஃபினிஷன் சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே இந்த ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க, ஒன் லைனர் மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும். இன்டெகிரிட்டி. ஸோ செல்ஃப் இன்டெகிரிட்டி ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் பர்சனல் இன்டெகிரிட்டி எல்லாமே உள்ளே கம்பைன் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேல்யூஸ் சொல்லலாம்? பெனவலன்ஸ். பெனவலன்ஸ்னு என்னது? பரவாயில்ல, சுச்சுவேஷனாக கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை. பெனவலன்ஸ்னால் என்னது?
ரெஃபர் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுங்க நீங்களே. பெனோவலன்ஸ்க்கு நீங்கள் ஆக்டிவிட்டியாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைண்டில் நிற்கும். நான் இப்போ சொன்னேன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பெனோவலன்ஸ்க்கு சர்ச் பண்ணுங்கள். யாரோ ஒரு சிவில் சர்வெண்ட்டோட கேஸ் ஸ்டடி நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ்லேயே எழுதிடுங்க பெனோவலன்ஸ். அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. யூக்கு அண்டர் ரேட்டட் வேணாம். இல்லை, நம்ம வந்து பாசிட்டிவ் தான் இப்போ எழுத போகிறோம். நெகட்டிவ் சேலஞ்சஸில் தான் எழுத போகிறோம். மெயினாக யூனிவர்சல் கம்பல்சரி தேவை. ட்ரூத்து நம்ம யூனிவர்சல் முன்னாடி சொன்னோம்ல. ஸோ அடுத்து வேறு என்ன வேல்யூஸ் வேணும்? நெக்ஸ்ட்டு வந்து விஸ்டம். விஸ்டம்னா என்னது? தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விஸ்டம் அண்ட் நாலேஜ். விஸ்டம்ங்கிறது ஹை எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அதில் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் வந்து நாலேஜும் வரும். என்னது புரியல? ப்ராபிட்டி. அது நீங்கள் பப்ளிக் இதில் எழுதும்போது எழுதிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை. நமக்கு எதுனா இங்கே எல்லா வேல்யூஸுமே நம்ம கோட் பண்ண முடியாது. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக எது ஒரு 5 to 6 வேல்யூஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் கொண்டு வரணும்னா ட்ரஸ்ட் வர்த்தி, ரேஷனல், யூனிவர்சல், ஹானஸ்டி, விஸ்டம், நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ். ஓகேவா? ஸோ அந்த 7 வேல்யூஸும் எழுதிக்கோங்க. அதோட லைட்டான 1 லைனர்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதுவே 1 பேஜ் கிட்ட வந்துடும். எப்படியும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கோட் பண்ணலாம்? ஏதோ ஒரு ட்ரூத், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸோ ஏதோ ஒன்று எடுத்து யூனிவர்சலோ இல்லைனா நாலேஜோ ஏதோ ஒரு இடத்துல கோட் பண்ணிக்கோங்க. சும்மா வெறுமனவாக எழுதாமல் நடுவில் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ ட்ரூத் வந்து எப்படி ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம சொன்னது சோசியலைசேஷனில் வேல்யூ பேஸ்டு. ஸோ வேல்யூஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். செகண்டு எஜுகேஷனில் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு scientific knowledge. அடுத்து ஸோ லீடர்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி நம்ம ரிப்பீட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்ல, சேம் அதே தான். ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ட்ரூத்தை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி சோர்ஸஸாக இருக்குது. ஓகேவா? சோசியலைசேஷன், எஜுகேஷன், சயின்டிஃபிக் நாலேஜஸ், லீடர்ஸ், ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி. நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் சிக்னிஃபிகன்ஸ் சொன்னோன்னா அடுத்த ஸ்ட்ரக்சரைசேஷனில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரூத் தானே. நோட் பண்ணிட்டீங்களா? அது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ ட்ரூத் வந்து யூனிவர்ஸில் இருக்குன்னா என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஸ்பியர், ப்ரைவேட் அண்ட் சோசியல். ஸோ நீங்கள் அந்த பேஜில் வந்து 3 பேராக எழுதணும். 3 பேராக வந்து ஒவ்வொரு ஸ்பியரையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எழுதிக்கங்க. ஓகேவா? 4th or 5th பேஜில் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, சரி ஒவ்வொரு அந்த பேஜில் 3 வச்சு எழுதிக்கிறீங்க, 3 பேராவாக மாற்றிக்கிறீங்க. ஸோ பப்ளிக்கில் ட்ரூத் வந்து என்னதுக்கு ஹெல்ப் ஆகுது? ட்ரூத் ஆஸ் அ விர்ச்சுவாக என்னென்ன பப்ளிக் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது? அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பப்ளிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆஸ் அ விர்ச்சு? கரேஜ் வந்து இண்டிவிஜுவல் எழுதிக்கங்க. ஸோ டாலரன்ஸ் வந்து சொசைட்டியில் எழுதிக்கலாம். வேறு என்ன பப்ளிக் பெனிஃபிட்ஸ்? சர்வீஸ் டெலிவரியில் மெயினாக பப்ளிக் வெல்ஃபேர் போட்டுக்கோங்க. சர்வீஸ் டெலிவரின்னு சொல்கிறதோட
பப்ளிக் வெல்ஃபேர். அடுத்து வேறு என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம்? சிட்டிசன் சார்ட்டரா? அது வேணும், அது பப்ளிக் வெல்ஃபேர்லேயே வந்துடுதுல்ல. வேறு என்ன? அது ஓகே. நெக்ஸ்ட்டு மெயினாக ஒன்று மிஸ் பண்ணுறீங்க பாருங்கள். அதுதான் பப்ளிக் வெல்ஃபேரில் வந்தோம். இன்னொன்று மெயினாக இருக்கும் பாருங்கள், பப்ளிக் ட்ரஸ்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ். ஸோ ஒரு ட்ரூத்ஃபுல் கவர்மெண்ட்னால தான் பப்ளிக் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட பேராஸில் எழுதிக்கிங்க. அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, பப்ளிக் வெல்ஃபேர், மெயினாக பப்ளிக் ட்ரஸ்ட்டுங்கிறது நீங்கள் அண்டர்லைன் பண்ணோம். அதுதான் அல்டிமேட் வேல்யூ ஆஃப் விர்ச்சியூ பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ். அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் லைஃப்பில் ஸோ அவர் சொன்ன கரேஜ் வந்து 3rd பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்? ட்ரூத் வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணும்? ஆனஸ்டி. நெக்ஸ்ட்டு செல்ஃப் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த சென்ஸ் செல்ஃப் எம்பவர்மெண்ட்னா செல்ஃப் அவேர்னஸ். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக அவேராக இருந்தோம்னா நம்ம எம்பவர் ஆகிக்கலாம். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் இந்த சென்ஸ் நம்மளோட வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்கிறது தான். நோயிங் அவர் ஓன் வீக்னஸஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ரென்த். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கோட் பண்ணுங்க. ஸோ எங்கெங்கே எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பப்ளிக்கில் ட்ரூத் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம்? என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதில்? ஸோ இங்கே வந்து லாஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேஸ் ஸ்டடி மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாரோட கேஸ் ஸ்டடி சொல்லலாம்? நம்ம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துருப்போம்ல. பட் அது என்ன ஸ்கேமாக அனௌன்ஸ் பண்ணலையே. வேறு ஏதாவது ஸ்கேம் சொல்லுங்கள். பீப்புள்ஸ் அது வந்து இதில் வராதுல்ல. ட்ரூத்தோட வேல்யூ எங்கேயாவது வர மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே வந்து எலெக்ஷன் சொல்லலாமா? இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரூத் வந்து ஒன் ஆஃப் த இது. பீப்புள்ஸ் வந்து எலக்டோரல் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரல் டெமோக்ரஸி வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸாக போடுவேன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சிக்கு ஆதாரோட சக்ஸஸும் ஒன் ஆஃப் தி பீப்புள்ஸ் பிலீவ் தான் காரணம். பீப்புள்ஸோட ட்ரஸ்ட் இன் கவர்மெண்ட் தான் அவங்களோட பயோமெட்ரிக்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கும் காரணம். ஸோ மெயினாக வந்து எலக்டோரல் டெமோக்ரஸியோட எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு பேஸ் வந்து ட்ரூத் இருக்குங்கிற மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, ஆனஸ்டி, செல்ஃப் எம்பவர். இங்கே அவேர்னஸில் செல்ஃப் அவேர்னஸில் நோயிங் அவர் ஓன் வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், அதுக்கு யாரோட எக்ஸாம்பிள் சொல்லலாம் பெஸ்ட்டாக இருக்கும்? நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ். அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் அந்த ஃபீல்டில் மட்டும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் யார்? ரீசெண்டாக கிரிக்கெட் கூட நிறைய நடந்துச்சுல்ல, அதை வச்சு கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஈவன் சச்சின் தெண்டுல்கர் வந்து காலேஜே போகலையா, அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னா கிரிக்கெட்னு சொல்லி கிரிக்கெட்லேயே ஃபுல்லாக அவரோட லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டார். எஜுகேஷனை விட அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகிட்டார். ஸோ அவரோட செல்ஃப் எம்பவர்மெண்ட்டுக்கான ரீசன் வந்து செல்ஃப் அவேர்னஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ நோயிங் ஹிஸ் ஓன் வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு ஆனஸ்டி, செல்ஃப் எம்பவர்மெண்ட், கரேஜ். அடுத்து வேறு எதுக்கெலாம் ஹெல்ப் ஆகும் ட்ரூத்? இண்டிவிஜுவல் லைஃப்பில் வேறு எதுக்கெலாம் இதாகும்? சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் ஒரு மேஜர் பாயிண்ட் விட்டுருக்கீங்க, அது என்னது? அது சாட்டிஸ்ஃபிகேஷன், டிசிப்ளின், அந்த வேல்யூஸில் எழுதிடுங்க. வேறு என்ன மேஜர் ஃபேக்டர் விட்டுருக்கீங்க? உங்கள் லைஃப்பில் ட்ரூத் நடந்துச்சுன்னா பர்சனல் லைஃப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? எத்திக்கல் பர்சன்னா இருக்கிறது ஆர் இன்டெகிரிட்டி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காந்தியோட லைஃபை நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. அவர் பொய் சொல்லாமல் இருந்தார்ல, அந்த மாதிரி ஏதாவது கோட் பண்ணி. ஸோ ஒரு பர்சன் வந்து எத்திக்கல் பர்சனாக மாற்றுறதுக்கு ட்ரூத் வந்து
இம்பார்ட்டன்ட் விர்ச்சியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோசியல் என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்ல, ரிப்பீட்டேட்டிவ் வேணாம். வேறு என்ன சொசைட்டல் பெனிஃபிட்ஸ்? நீங்கள் சொன்னீங்களா அப்போ யாரோ டாலரன்ஸ் சொன்னீங்கல்ல, டாலரன்ஸ் யாரோ சொன்னீங்கல்ல? ஓகே, சொசைட்டல் டாலரன்ஸ் வந்திருக்கும். இதனால் டைவர்ஸ் சொசைட்டி வந்து எதனாலனா ரிலீஜியஸ் ஃபைட்ஸ் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த டெம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்தியா டெம்பிளே வந்து அங்கே இருந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபைட்ஸ் வராமல் இருக்கணும்னா உண்மையான ட்ரூத் அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஸோ எக்ஸாமினிங் ஆஃப் ட்ரூத் வந்து கம்யூனல் வைலன்ஸ் நடக்காமல் அந்த சொசைட்டியை ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ டாலரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டைவர்ஸ் சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நெக்ஸ்ட்டு சோசியல் லைஃப்பில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ ட்ரூத் எப்படி எவால்வ் ஆச்சு சயின்டிஃபிக்கில்? சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸா? ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ், அது சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி, ஜியாகிரபிக்கலாக இருந்தாலும் சரி, டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் வந்து சொசைட்டியோட பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பப்ளிக்கில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ், ப்ரைவேட்டில் ஒரு 3 பாயிண்ட்ஸ், சொசைட்டி லைஃப்பில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வித் கேஸ் ஸ்டடீஸ் ஆர் எனி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோட் பண்ணி அந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரூத் இன் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் சோசியல் லைஃப். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? டிஃபிகல்ட்டிஸ். புரியல. 1 பேஜ் கொடுத்தப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ட்ரோ வந்து 1 பேஜ், நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் 1 பேஜ், நெக்ஸ்ட் வேல்யூஸ் அசோசியேட்டட், அடுத்து வந்து சிக்னிஃபிகன்ஸ், அப்புறம் நடுவில் சோர்ஸஸ் சொன்னோமா. ஸோ நியர்லி வந்து ஒரு 5 பேஜஸ் கிட்ட வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டிஸ் இன் அட்டைனிங் ட்ரூத் ஆர் பிலீவிங் ட்ரூத். ஸோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? டிஃபிகல்ட்டிஸ் இன் அட்டைனிங் ஆர் பிலீவிங் ட்ரூத் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? அதான் எப்படி ஆம்பிகுட்டி வரும்? அதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். ஒரு ட்ரூத் நம்புறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? அதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம்? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? பெர்சீவ்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாமா? பெர்சீவ்டு ஹிஸ்ட்ரின்னா என்னது? ஆர் பெர்சீவ்டு ரைட்டிங்ஸ்? ஆர் பெர்சீவ்டு ட்ரூத்னு வச்சுக்கோங்க. இன் தி ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னது? பார்ஷியல் ட்ரூத். அதான் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? நிறையா இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் எல்லாமே பார்ஷியல் ட்ரூத் தானே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் வந்து சில பேர் வந்து நல்லவங்களும் சொல்லியிருக்கலாம், சில பேர் கெட்டவங்களும் சொல்லியிருக்கலாம். நெப்போலியன், ஏன்னா அந்த லைஃப்பில் யாருமே இல்லை, ஜஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிட்ரரி சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ மேபி அவங்க தப்பே பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே பர்சீவ்டு ட்ரூத் தான். ஒரு பர்சன் மூலிமா நமக்கு வந்து கெயினான ட்ரூத் தான் நம்ம படிக்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸாக இருக்கலாம், லிட்ரரி சோர்ஸஸ் எல்லாமே இருக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ஸ்பிரிச்சுவலிசம். ஸ்பிரிச்சுவலிசம் ஏன் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது? ஸோ காட், லைஃபு, கர்மா இதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியுமா, நம்ப முடியாதா? சில பேர் நம்புறாங்கல்ல உண்மைன்னு, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் டிஃபிகல்ட்டிஸ் இன் அட்டைனிங் ஆர் பிலீவிங் ட்ரூத். ஸோ வேர் இஸ் காட் ஆர் ஹூ இஸ் காட்னா நமக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசன்ஸோ ரேஷனலிசமோ கிடையாது. பட் எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க அது ட்ரூத்துங்கிறது. அதேமாரி தான் லைஃப்பில் ஆஃப்டர் லைஃப் இருக்கும்ல. ஸோ லைஃபுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இறந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறதும், கர்மா இருக்கா, நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் கர்மானால தான் நடக்குதா அப்படின்னு பிலீவ் பண்ணுறது எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ் இன் அட்டைனிங் ட்ரூத். ஸோ இது வந்து
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பிலீவ் பண்ணுறது, ஆனால் அது உண்மையானு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கிட்டையும் ரீசன்ஸோ இல்லை அப்ஜெக்டிவ்னஸோ கிடையாது. ஸோ இதுவும் வந்து தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். பர்சீவ்டு ட்ரூத் ஒன்று எக்ஸாம்பிள்ஸு. சார் ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவலிசம். வேர் இஸ் காட்னாவே நமக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ட்ரூத்தில் அட்டைன் பண்ணுறது? சேலஞ்சஸ் தான் பயாஸ்ட் மீடியா, ஃபேக் நியூஸஸ். டிஃபிகல்ட்டிஸ் வந்து இதெல்லாம் தான் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அது யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருக்குன்னு நம்ப முடியாது. அந்த மாதிரி என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? ஸோ நான் ரிலீஜன் வச்சு சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரி வச்சு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வேறு என்ன ஃபீல்டு வச்சு சொல்லலாம்? அது வந்து எல்லாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கும். பட் அது எக்ஸாக்ட்டா ட்ரூத்தா இருக்கணும் அவசியமே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஏபிள் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தி சேம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ரிலீஜன் வந்து இன்னொரு டிஃபிகல்ட்டிஸா? ஸோ நீங்கள் சொன்னது தான். ஸோ பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ரிலீஜன் எக்ஸாக்ட்லி ஸ்டாண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் பிலீவ்ஸ் தான். ஸோ ஹிந்துயிசம்ங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பட் பீப்புள்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க, அதுதான் ட்ரூத்துங்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா கோட் பண்ணலாம். ஃப்ரம் ராமர் பாலத்திலேருந்து எல்லாமே கோட் பண்ணலாம். பீப்புள்ஸோட பிலீஃப்ஸ் வேறையாக இருக்கும். ட்ரூத்துங்கிறது அங்கே எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சாங்கிறது தெரியாது. பட் இட்ஸ் எ ரியாலிட்டி. பீப்புள்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. இதுதான் ரியாலிட்டிக்கும் ட்ரூத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரிலீஜன் இஸ் எ ரியாலிட்டி பட் நாட் ட்ரூத். கேஸ்ட்டும் அதே மாதிரி சொல்லலாம். பட் கேஸ்ட் வந்து ஒரு சோசியல் ஃபினாமினான ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிடும்ல. நெக்ஸ்ட் வேறு என்ன இந்த மாதிரி இருக்குது? ஸோ ரிலீஜன் சொல்லியிருக்கோம், ஹிஸ்ட்ரி வைஸ் சொல்லியிருக்கோம். வேறு என்ன ஃபீல்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம்? ஃபீல்டு வைஸ் வாங்க, உங்களுக்கு மைண்டுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சயின்ஸ் சொல்லலாமா? ஏன் இங்கே சயின்ஸ் சொல்லலான்னு சொல்லலாம். சயின்ஸில் என்ன தப்பு நடக்குது? டிஸ்கவரிஸ்லேயே ஆஃப்டர் ஏஜஸ் வந்து டிஸ்கவரிஸ் மாறிட்டே இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எர்த்து வந்து சர்க்கிள்னு சொல்லியிருப்பாங்க, அடுத்து எர்த் வந்து ஸ்பியர்னு சொல்கிறாங்க. மேபி எர்த் வந்து ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸே ட்ரூத்துன்னு பிலீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி ப்ராப்ளமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து 3K போக முடியாதாங்க, 3 போகிறாங்க, நெக்ஸ்ட் மாஸ். அந்த மாதிரி சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எவால்வ் ஆக அதுவே வந்து ட்ரூத் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ட்ரூத்ஸ்க்கு அதுவே ஒரு சேலஞ்சஸாக இருக்குது, ஒரு டிஃபிகல்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ சயின்ஸு. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஃபிலாசபி. ஃபிலாசபின்னா என்னது? அப்ட்ராக்ட் நாலேஜ். அப்ட்ராக்ட் நாலேஜ்னா என்ன மீனிங்? ஸோ இட்ஸ் அ தியரிட்டிக்கல் நாலேஜ். தியரிட்டிக்கல் நாலேஜ்னா அதுக்கான ரீசன்ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸோ நமக்கு எதுவுமே சப்ளிமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஃபிலாசபிங்கிறது இன்றைக்கி ஒரு ஃபிலாசபியாக இருக்கும், நாளைக்கு ஒரு ஃபிலாசபியாக இருக்கும். சாக்ரட்டிஸ் சொன்னது மேபி இந்த நெக்ஸ்ட் வேர்ல்டில் சஸ்டெயின் ஆகுமாங்கிறது தெரியாது, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 30 இயர்ஸ் கழிச்சோ. மேபி காந்தியோட ஃபிலாசபி ஆஃப் ட்ரூத் சத்தியாகிரகாங்கிறது மேபி இன்னொரு 50 இயர்ஸ் கழிச்சு மாறலாம். ஸோ இது எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ் இன் பிலீவிங் ட்ரூத். இது எல்லாமே சேலஞ்சஸ் கிடையாது. சேலஞ்சஸ்னால் அது கண்டிப்பாக பொய்யாக இருக்கும். பட் இது எல்லாமே நடுவில் கான்ட்ரடிக்ஷன்ஸ், டைலமாஸ். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல டைலமாஸ் போட்டுங்க, டிஃபிகல்ட்டிஸோட டைலமாஸ் போட்டுக்குங்க. அந்த ஹெட்டிங் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டைலமாஸ் இன் பிலீவிங் ட்ரூத்ஸ். ஸோ ட்ரூத்துங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகிறதுங்கிற பிலீவ் பண்ணுறதுக்கு நிறைய டைலமாஸ் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ஆம்பிகுட்டி. அது என்னன்னா பெர்சீவ்டு ஹிஸ்ட்ரி ஆர் பெர்சீவ்ட் ரைட்டிங் ஆர் பெர்சீவ்ட் ட்ரூத். நெக்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலிசமில் நிறையா டாபிக்ஸ் இருக்குவா. ஹூ இஸ் காட் ஆர் வேர் இஸ் காட், வாட் ஆஃப்டர் லைஃபு, நெக்ஸ்ட்டு கர்மா பிலீவிங்ஸ் எல்லாமே. அடுத்து சயின்ஸில் டிஸ்கவரிஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ரிலீஜியன்ஸில் பீப்புள்ஸோட பிலீவ்ஸ் மாற ரிலீஜியனோட ஃபிலாசபியும் மாறிட்டே இருக்கும். அதேமாதிரி தான் லாஸ்ட் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் அப்ட்ராக்ட் நாலேஜ். ஸோ இதை வச்சு ஒரு பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. நிறையா கேஸ் ஸ்டடிஸ் உள்ளே கொண்டு வந்துக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிலாசபியோ இல்லை ரிலீஜன் வச்சோ இல்லை சயின்ஸை வச்சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? சேலஞ்சஸ் சொன்னோமா? நோட் பண்ணிட்டீங்களே? ம் ம் அதுதான். அது வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரிட்ஜ் இல்லைங்கிறதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட, இல்லைங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்லை. அதுதான் ஆம்பிகுட்டி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கேஸ் ஸ்டடி கொடுக்குறீங்க. ராமர் பிரிட்ஜ் ஆர் சேது பிரிட்ஜ் நியர் ராமேஸ்வரம்னு சொல்லி கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ். என்னென்ன ப்ரெசென்ட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் ஃபார் ட்ரூத்? ப்ரெசென்ட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் என்னென்ன? பீப்புள்ஸ் அது ஏன் சேலஞ்சஸ்? சார் அது இப்போ
சில பேரோட செல்ஃப்லெஸ்னஸ்னு சொல்லலாமா? they hide the truth. செல்ஃப்லெஸ்னஸ்னு சொல்லலாம் சார், செல்ஃப்லெஸ்னு சொல்லலாம் Selfless. சார், செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ். lack of digital knowledge. Example deepfake. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக லேக் ஆஃப் அவேர்னஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? லேக் ஆஃப் அவேர்னஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. டீப் ஃபேக்குங்கிறதே ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, யாரெல்லாம் நியூஸ் பார்த்தீங்க? ஸோ ராஷ்மிகா மந்தனானே சொல்லி போடுங்க. எல்லா மினிஸ்டர்ஸுமே அதை போட்டிருந்தாங்க. ஸோ ஈவன் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து போட்டிருந்தாங்களா, ராஷ்மிகா மந்தனாவோட வீடியோஸ் வந்து ஃபேக்காக க்ரியேட் ஆயிருச்சா? ஸோ டீப் ஃபேக். அடுத்து வேறு என்ன சேலஞ்சஸ்? பயாஸ்டு மீடியா. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் பயாஸ்டு மீடியாவுக்கு? ஸோ மீடியா வந்து ட்ரூத் அண்ட் பீப்புள்ஸ் நம்புகிறாங்களா? பட் மீடியா வந்து ஒன் ஆஃப் தி பயாஸ்டு மீடியா. சோஷியல் மீடியாஸ் நிறையா சொல்லலாம். பயாஸ்டு மீடியாவுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? பெய்ட் நியூஸ் ஆர் பொலிட்டிக்கல் அஃபிலியேட்டட் மீடியா. இதெல்லாமே ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பயாஸ்டு மீடியா. பெய்ட் நியூஸாக இருக்கலாம், பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? ஸோ செல்ஃபிஷ்னஸ் ஒன்று இண்டிவிஜுவல் சைடில். நெக்ஸ்ட்டு டீப் ஃபேக், பயாஸ்டு மீடியா. அடுத்து வேறு என்னலாம் ட்ரூத்துக்கு ஒரு சேலஞ்சஸாக இருக்குது? ஃபேக் நியூஸஸ் கூட போட்டுக்கோங்க. ஃபேக் நியூஸஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன யோசிங்க. அதாவது ரியல் லைஃப் வேர்ல்டு நடக்கிறதானே. ஐடியாலஜி ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்டோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஹிஸ்ட்ரியை மாற்றிக்குவாங்களா? ரீரைட்டிங் ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் தி ஐடியாலஜி ஆஃப் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை கொடுக்க வேணால் கம்யூனிஸ்ட் சைனா கொடுத்துக்குங்க. கம்யூனிஸ்ட் சைனா வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரியே ரீரைட் பண்ணாங்க கம்யூனிசம்க்கு ஏற்ற மாதிரி. அதை கொடுத்துக்குங்க. இந்தியா வந்து சென்சிட்டிவாக இருக்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஐடியாலஜி ஆஃப் அ ஸ்டேட், ரீரைட்டிங் ஹிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் வந்து கம்யூனிஸ்ட் சைனா. ஒன்ஸ் கம்யூனிஸ்ட் அதாவது மாவோ வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி சோர்சஸ் எல்லாமே கம்யூனிசம் அலைண்டாக மாற்றிட்டார். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் விங் தான் எல்லா ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயும் மேக்ஸிமம் வர பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட ஐடியாலஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட்ஸை மாற்ற பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் வந்து சேலஞ்சஸ் ஃபார் ட்ரூத். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இந்த மாதிரி இருக்குது? ப்ரொபகேண்டாஸ். ப்ரொபகேண்டாஸ்னால் ப்ரொபகேண்டாஸுங்கிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் யாரெல்லாம் ப்ரொபகேண்டா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன இதில் ப்ரொபகேண்டா பண்ணுவாங்க? மெயினாக லீடர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் விங் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இருக்கலாம்ல. ராமர் இப்படி தான் இருந்தாங்க, அயோத்தி அங்கே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நிறையா டெம்பிள்ஸ் வந்து முகல் அழிச்சிட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரீரைட்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்கிறது ப்ரொபகேண்டாஸ். லீடர்ஸ் ஆர் ஆக்டிவிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் யாரெல்லாம் ப்ரொபகேண்டா பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே மீடியாவுமே வரலாம் உள்ள. ஸோ 7th பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அமங் பப்ளிக் எழுதிக்குங்க. ஸோ ட்ரூத்துங்கிறது என்னன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறத வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் சப்போஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை பிலீவ் பண்ணுறதுக்கான லேக் ஆஃப் அவேர்னஸ் அமங் பப்ளிக். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சேலஞ்சஸ்? social institutions like culture, religion, caste perceive truths according to their needs. அவங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரூத்ஸை மாற்றிக்குவாங்க. சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கல்ச்சர், ரிலீஜியன், கேஸ்ட் perceive truths according to their needs. அந்தந்த இன்ஸ்டியூட்ஸ்க்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரூத்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்குவாங்க. perceive and manipulate truths according to their needs ன்னு போட்டுங்க. social institutions such as culture, religion, caste etc. perceive and manipulate the truth according to their needs and sustenance. அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்காக எப்படி வேணாலும் ட்ரூத்ஸை மாற்றிக்குவாங்க.
ஓகேவா? சாரி, நடுவில் வந்து நான் ட்ரூத் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரூத்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. இது இப்போ எழுதிருங்க, அதை வந்து நடுவில் எழுத பாருங்கள். ட்ரூத்ஸ் டெஃபனிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரூத்ஸ் எழுத பாருங்கள். ஸோ ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் ட்ரூத், ரெண்டாவது வந்து சப்ஜெக்டிவ் ட்ரூத், தேர்டு ஒன் வந்து சயின்டிஃபிக் தானே, சயின்டிஃபிக் ட்ரூத், நெக்ஸ்ட் ஒன் வந்து மாரல் ட்ரூத். ஸோ ஜஸ்ட் ஒன் லைனரில் 2 லைன்ஸ் எழுதுகிற மாதிரி அந்த ட்ரூத்துக்கு அப்புறம் டெஃபனிஷன்ஸ் எழுதியிருப்பீங்களே, அதில் வந்து ட்ரூத் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் டைப்ஸ்னு போட்டு, அப்ஜெக்டிவ் ட்ரூத்னா என்னது, நேம்லேயே இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். சப்ஜெக்டிவ்ங்கிறது பிலீவ்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸ். ஸோ இதுதான் ரிலீஜியன் வருது. ரிலீஜனுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் கிடையாது, பிலீவ்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸில் வந்து வருது. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிலீஜன் கொடுத்துக்கலாம், ஃபேக்ட்ஸ்க்கு வந்து சயின்ஸ் வச்சு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக்ங்கிறது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். மாரலுங்கிறது பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் எத்திக்காலிட்டி. ஸோ இண்டிவிஜுவலோட எத்திக்காலிட்டி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மாரல் வேல்யூஸ் வந்து மாறும்ல. ஸோ அதை வச்சு நான் தான் இதுதான் ட்ரூத்துன்னு நம்ம சில பேர் காப்பி அடிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரூத் வந்து இண்டிவிஜுவல் மாரல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரூத்ஸ். ட்ரூத்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் ஜென்ரலாக த ட்ரூத்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் 4 டைப்ஸ். ஒன் இஸ் சப்ஜெக்டிவ்னு போட்டு ப்ராக்கெட்டில் சப்ளிமெண்டட் பை ஃபேக்ட்ஸ், சப்ஜெக்டிவ்னு போட்டு ப்ராக்கெட்டில் சப்ளிமெண்டட் பை பிலீவ்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸ். அதேமாதிரி சயின்டிஃபிக்னு போட்டு இது 2 to 3 லைன்ஸில் முடிக்கிற மாதிரி பாருங்கள், ரொம்ப பெருசாலாம் எலாபரேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ சொசைட்டியில் வந்து ட்ரூத்துங்கிற ஒரு பெர்ச்சுவே இல்லைன்னா என்ன இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பேஜுக்கு எழுதணும். வாட் இஃப் ட்ரூத் ஆப்சன்ஸ் இன் அ சொசைட்டி ஆர் ஆப்சன்ஸ் இன் எ குரூப். சொசைட்டியில் ட்ரூத்துங்கிற ஒரு வெச்சுவே யார்கிட்டையும் இல்லைன்னா என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் இருக்கும். அதோட ஆப்போசிட் எழுதிக்கலாம். மெயினாக வேறு சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் செகண்டரி பாயிண்ட்ஸ். ட்ரூத் இல்லாமல் நம்ம சொசைட்டி எதெல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இருக்கா? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவில் என்ன பண்ணுறாங்க? ரீசெண்டாக கூட கேரளா நடந்துச்சுல்ல, என்ன நடந்துச்சு? நரபலி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ். அதுதான் பேஸ்ட் ஆன் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் கில்லிங் தேர் இண்டிவிஜுவல் ஃபேமிலி மெம்பர்ஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு இக்னோரன்ஸ். ஸோ ஒருத்தர் ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, பீப்புள்ஸோட இக்னோரன்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, என்ன ட்ரூத்னே நம்பாமல் ஜஸ்ட் இக்னோரன்ஸாக இருக்கிறது. வேறு என்ன? ஃபியர் ஃபேக்டர் அமாங் சொசைட்டி. ஸோ உண்மை இல்லைனாவே அங்கே இடத்துல பயம் வந்துடும் சொல்லுவாங்கள்ல, ஃபியர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ப்ரீஜுடிஷஸ். ப்ரீஜுடிஷஸ்னால் என்னது? ஒருத்தங்க இப்படி தான் இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டே அப்படி தான், உண்மையான ட்ரூத்தே தெரியாமல் ஜஸ்ட் இவங்களோட மைண்டில் அந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, இவங்கன்னா எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க, அந்த ப்ரீஜுடிஸ் மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் இன்னொரு சேலஞ்சஸ். நெக்ஸ்ட்டு அவர் சொன்ன இன்ஈக்குவாலிட்டி, இன்ஜஸ்டிஸ், இது எல்லாமே ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துக்கணும். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ ட்ரூத்துங்கிறது ஒன்று இல்லாமல், ஃபேக்ட்ஸுங்கிறது ஒன்று இல்லாமல் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியே பீப்புள்ஸ்க்கு இருக்காது.
ஸோ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ், இக்னோரன்ஸ், லேக் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, ப்ரீஜுடிஷஸ். இந்த 4 பாயிண்ட்ஸும் உங்களோட ஆன்சர்ஸில் மேக்ஸிமம் வர மாதிரி பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் ட்ரூத்துங்கிறது ஒரு சொசைட்டியில் இல்லைனா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இக்னோரன்ஸ் அதிகமாக இருக்கும், இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸஸ். ஸோ இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ்னால நிறைய பேர் இந்த சாணிலாம் சாப்பிடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வில்லேஜில் சாப்பிடுவாங்கல்ல, ஜஸ்ட் சாணியை கரைச்சி சாப்பிட்டோம்னா ஆன்டிபயோட்டிக் அதிகமாகும், அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேபர் வார்டில் குழந்தைய பிறக்காமல் அவங்களே இண்டிவிஜுவலாக ப்ரெக்னன்சி பார்ப்பாங்கல்ல சில வில்லேஜஸ்லாம், சில பர்சன்ஸ். அது எல்லாமே இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸஸ் தான். அதில் என்ன வரும்னு ட்ரூத்தை நம்பாமல் இவங்களாவே ஒன்று பண்ணுறனால ஈவன் லாஸஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்ஸ் கூட நடக்குது. இக்னோரன்ஸ் பண்ணால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லேபர் வார்டில் வந்து ப்ரெக்னன்சி பார்க்காம இண்டிவிஜுவல் ஹோம்ஸ்லேயே ப்ரெக்னன்சி பார்க்குறதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீஜுடிஷஸ், கேஸ்ட், இது எல்லாமே ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இன் இண்டிவிஜுவல் ஆர் கவர்மெண்ட், இது எல்லாமே வாட் இஃப் ட்ரூத் நாட் எக்ஸிஸ்ட் இன் அ சொசைட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான், அதை வச்சு தான் சொன்னேன். தருமபுரி கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக அந்த இது பண்ணாங்க. இண்டிவிஜுவலாக அவங்க ஹோம்லேயே வந்து ப்ரெக்னன்சி பார்த்து. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஏன் டவுட்டா? ஃபியர் ஃபேக்டர்னால் ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு லை சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருப்போம்ல. அது கூட எழுதிக்கலாம். கோவிட் வேக்சின்ஸ்க்கு பயந்தாங்கல்ல பீப்புள்ஸ், அதோட சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்பாமல் ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஜுடிஸ் மைண்டில் ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சுல, அதை கூட எழுதிங்க. கோவிட் வேக்சின் ஆர் வேக்சினேஷன்ஸ்க்கு ஃபியர் ஃபேக்டர், அதுக்கு பேர் என்ன? வேக்சின் ஹெசிடென்சி. வேக்சின் ஹெசிடென்சி கூட எழுதிக்கணும். ஸோ இதனால் நிறைய பேர் வேக்சின்ஸ் போடாமல் அஃபெக்ட் ஆனது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வே ஃபார்வர்ட். வே ஃபார்வர்டில் என்னென்ன சொல்லலாம்? அதான் எப்படி பண்ணலாம், என்னென்ன வகையில் ட்ரூத் வந்து ஒரு விச்சுவாக ஒரு ஹியூமன் பீயிங் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வந்து வேல்யூ பேஸ்டாக வித் கேஸ் ஸ்டடி அப்ரோச்சோட சப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து அடல்ட்ஸ்க்கெலாம் அவேர்னஸ், bringing awareness among society, among people. Next, bringing awareness among people. அடுத்து வேறு என்ன மாதிரி மெத்தட்ஸ்? encouraging facts. Next, building trust between peoples and government. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட் வரதுன்னு தான் வேக்சின் ஹெசிடென்சிலாம் இருந்திருக்காது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்டெப்த் அனலைசிஸ். ஸோ ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டோ ஒரு பிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டெப்த் அனலைசிஸ் பண்ணணும். இதெல்லாம் சோஷியல் மீடியா, டீப் ஃபேக்ஸ், ஃபேக் நியூஸஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 5மே வந்து வே ஃபார்வர்டில் கொடுத்து ஒரு ½ பேஜஸ்க்கு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு ஒரு கோட் சொல்கிறேன், எழுதிங்க. பேராகிராஃப் தான், எல்லாமே பேராகிராஃப். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக எழுத. இது அப்படியே ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு அவேர்னஸ் அமங் பீப்புள்ஸ், நெக்ஸ்ட் என்கரேஜிங் பேர், அந்த மாதிரி லைனாக எழுதிக்கங்க. எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டே யூஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி சப்ஹெட்டிங்கும் நான் சொன்ன மாதிரிலாம் போட வேணாம். ஜஸ்ட் உள்ளே வந்து எழுதும்போது அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு கோட்ஸ் எழுதிக்கிங்க. The truth should be independent of whoever says it. Truth should be independent of whoever says it. ஸோ யார் சொல்கிறாங்களோ அவங்களோட இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த பர்சீவ்டு ஹிஸ்ட்ரிலாம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். சொல்கிறவங்க மட்டும் சொல்லி நம்பக்கூடாது. ட்ரூத் should be independent of whoever says it.
ஸோ வந்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ட்ரூத் இஸ் நாட் மியர்லி a philosophical concept. Truth is not merely a philosophical concept, but a dynamic force that shapes human existence in the form of individual examination or self-examination, in the form of self-examination, building public trust, prosperous society. அவ்வளோதான். கமா போட்டது போல அண்டு ப்ராஸ்பரஸ் சொசைட்டி போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோ. ஸோ 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ட்ரூத்துக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க, வேறு எதுவும் பெருசாக கொஷின்ஸ் இருக்காது. ரியாலிட்டி வந்து எக்ஸிஸ்டன்ஸ், ஸோ ரியாலிட்டி வந்து எக்ஸிஸ்டன்ஸு, ட்ரூத்துக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்செப்ஷன்ஸ். ஸோ ரியாலிட்டி வந்து இண்டிவிஜுவல் பர்செப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரூத் மாறிக்கும். ஸோ அது மட்டும் எழுதிக்கிங்க. மற்றபடி ட்ரூத்துக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ரியாலிட்டிக்கும் உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஜஸ்ட் நம்ம ட்ரூத்துங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரியாலிட்டிங்கிற வார்த்தை போட்டுக்கோம். ஃபிலாசபியில் ஆரம்பித்து அதேமாதிரி சயின்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவும் சரி, நெக்ஸ்ட்டு செக்டோரல் பர்ஸ்பெக்டிவும் சரி, எல்லாமே உள்ளே கொண்டு வந்துக்கிறோம். ஜஸ்ட் இது ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து டெஸ்ட் எழுதிடுங்க. நான் அதுக்குள்ளே தேர்ஸ்டே நான் பேப்பர்ஸ் கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்சால் தேர்ஸ்டே வந்து வாங்கிக்கோங்க, ஆர் ஃப்ரைடே டெஸ்ட் வரும்போது வாங்கிக்கோங்க அந்த பேப்பர்ஸ். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் முடிச்சதுக்கப்புறம் அந்த என்னது அந்த லாஸ்ட் டைம் நடந்துச்சுல ஜுடிஷியரி டெஸ்ட், அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த டாபிக்ஸ் இஷ்யூ பேஸ்டு டாபிக்ஸோட டிஸ்கஷன்ஸ் சாட்டர்டே டெஸ்ட் முடிச்சோடனே வச்சுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வச்சுக்கலாம்ல. ஸோ அப்போ வந்து டெஸ்ட்டு பேப்பர் கொடுத்துட்றேன். சாட்டர்டே வந்து டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த ஜுடிஷியரி டாபிக்ஸ் மட்டும் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் வேணுமா உங்களுக்கு? அதான் தேர்ஸ்டே தந்தேன்.